இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு பார்த்து முயற்சி செஞ்சு பார்த்து தோல்வி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்றத அவங்க செயல்படுத்தணும். இதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு அவங்கள பிடிச்சி இழுத்துருவாங்க. அது வேண்டாம். பெற்றோர்கள் சில விஷயங்களை குழந்தைங்களை தன்னால் செய்ய சொல்லுங்கள். அதில் ஒரு சின்ன காயம் ஏற்படலாம், இல்லை தோல்வி ஏற்படலாம், அந்த குழந்தைக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படலாம், தோத்து போனா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணட்டும், அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டும், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு செய்வாங்க. வேற நம்ம முன்னாடியே அவங்க செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்றது அவங்களுக்கு இல்லாமலே போயிடும். இது ஒரு முக்கியமான வாழ்வியல் கலை. ஒரு செடியை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நல்லா வளர விட்டு அது அதிகமாக வளரும்போது அந்த எக்ஸஸை மட்டும் கட் பண்ணோம்னா அது எவ்வளோ முழுமையாக வளருமோ அந்த வளர்ந்துட்டு அந்த எக்ஸஸ் மட்டும் கட் ஆகும். வேற அந்த செடியை முன்னாடியே சின்னதாக வெட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது முழு பொட்டன்ஷியலை ரீச்சே ஆகாது. ஸோ ரிஸ்க் டேக்கிங்கை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்வியல் முறைகளாக கற்றுக் கொடுங்க.